ஒரு பக்கம் நீங்க 2ஆம் உலகப் போரின் கடைசி கொண்டு ஒரு பயணம் சார்ந்த படம். ஒரு பக்கம் தொழிலாதிக்கான ஒரு அரசியல் வந்தது. அதுக்கப்புறமா ஒரு பயணம் சார்ந்து ஒரு லாரியில அந்த குண்டு எடுத்துட்டு போற மாரியான ஒரு படமா இருந்தது. ஒரு கட்டத்தில அது அப்படியே டிராவலா முடிஞ்சு, அது எந்த மாரி போய் அந்த ரிசர்ச் சென்டர்ல சேர்க்கப்பட்டதுன்ற ஒரு படமா இருந்தது. ஆனா, இங்க தண்டகாரண்யம்ங்கிறது ஒரு சவால் தானே. உங்களுக்கு ஒரு காட்டுப்பகுதியில படம் எடுக்கணும் அப்படின்றப்போ, அது சவாலா தானே அமைஞ்சிருக்கும் கண்டிப்பா. கண்டிப்பா ஆமா. ஏன்னா நார்மலா ஷூட் பண்ற இடத்துக்கும், ஒரு சென்னைய ஒட்டி எங்க இருந்தாலும் சமதளத்தில ஷூட் பண்றதுக்கும், காடும் வந்து ரொம்ப சவால். ம், முதல்ல வந்து அங்க பர்மிஷன் கிடைக்காதுன்றது வந்து ரொம்ப நெருக்கடி. ம், இப்ப அதையும் மீறி நம்ம வந்து ஒரு பர்மிஷன் கிடைக்குதுனாலும், நாம ஷூட் பண்ண பகுதி வந்து ப்ராப்பரா ஒரு ஷூட்டிங் நடக்கிற ஒரு ஊட்டியோ, கொடைக்கானலோ கிடையாது. கிடையாது. அப்போ நான் வந்து இதுவரைக்கும் ஷூட்டிங்கே பார்க்காத, ம், இதுவரைக்கும் பஸ்ஸு, வேன் எதுவுமே போவாத ஒரு கிராமம். கிட்டத்தட்ட நாங்க வந்து ஏறக்குறைய ஒரு 8லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அளவுக்கு, நாங்களே பாதைய வந்து செப்பனிட்டு, ம், அதுக்கு பிறகு தான் நாங்க வந்து அங்க போய் சேர முடிஞ்சது. ம். அப்படி தான் எங்க புரொடக்ஷன் குழு அங்க வந்தது. அந்த ஊர்ல நாங்க ஷூட் பண்ண ஊர்ல வந்து கழிவறை வசதி கூட கிடையாது. கிடையாது. ஏன்னா, அவங்களுடைய அந்த லிங்காயத்துக்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து கழிவறைய வீட்ல கட்டுறதே வந்து சாமிக்கு எதிரானது அப்படின்னு நம்புறவங்க. ம், அதனால எவ்வளோ பெரிய வீடு கட்டினாலும் கழிவறை வந்து வீட்டுக்கு வெளியில தான் இருக்கும். ம். அப்போ இவங்க கொண்டு போன ஆர்டிஸ்ட் எல்லாருமே நண்பர்களா இருந்ததுனால, கலையரசனா இருக்கட்டும், தம்பி தினேஷா தினேஷ் இருக்கட்டும், மேனன். ரித்விகா ரித்திக். இருக்கட்டும், அப்புறம் வந்து வின்ஸு, ம், அப்புறம் முத்துக்குமார், ம், அல்தாஸ் அண்ணன், இது மாரி நெறைய நடிகர்கள் வந்திருந்தாங்க. அப்ப அவங்க எல்லாருமே வந்து நம்ம அங்க இருக்கிற சூழல புரிஞ்சுகிட்டு, ம், ஒரே ஒரு பள்ளிக்கூடம் பழங்குடி மக்கள் படிக்கிற குழந்தைகள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு சின்ன கழிவறை தான் வந்து எல்லாருமே பயன்படுத்திக்குவோம். ஏன்னா எந்த இதுவுமே கொண்டு போக முடியாது. ஆமா. காட்டுக்கு கீழ எடுக்கும்போது நாங்க கேரவன் வச்சிருப்போம். ம், காட்டுக்கு மேல போற இடத்துல வந்து அங்க கொண்டுவே போ முடியாது. அப்படி ஒரு சூழல்ல தான் எல்லா நெருக்கடிகளும் இருக்குது. இத மாரி எனக்கு இங்க மட்டும் கிடையாது. அது வந்து தலக்கோணத்துலயும் இருந்தது. நாங்க வந்து ஜார்க்கண்ட்ல ஷூட் பண்ணோம். ஜார்க்கண்ட் முழுக்க முழுக்க வந்து ஒரு ஹெலிகாம் வந்து ஒரு 15 அடிக்கு மேலவே போவாது. போவாது. அந்த அளவுக்கு ஜாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ம், இந்த இடத்துக்கு மேல ஷூட் பண்ண முடியாது. அது வந்து பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும். ம், அங்க ராணுவ தளம் இது விமான நிலையமே ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுல, சிஆர்பிஎஃப் உடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கும். ம். எங்க பார்த்தாலும் ஒரு ஒவ்வொரு மூலையிலயும் ஒரு கேம்ப் போட்டு துப்பாக்கிகளோட சிஆர்பிஎஃப் இருப்பாங்க. இருப்பாங்க. இப்போ இந்த சூழல்களுக்கு இடையில தான் நாங்க அங்க போய் நாங்க ஷூட் பண்றோம். அதுக்கடுத்து பல காடுகள் நாங்க ஷூட் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே வந்து நார்மலா இருக்கிறத விட அங்க வந்து பல மடங்கு சிரமம் இருக்கு. ஆனா அது விஷுவலா அத நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு பெருசா நமக்கு தோணாது.